வணக்கம். அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், நானும் வக்கீலும் சொன்னோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தெனாவட்டா கொடுக்க முடியாதுன்ட்டு போனேன். இன்றைக்கி பரிதாபமான நிலையில் பூனைக்கு கையில் சிக்கின எலி மாதிரி அழுக்கு லுங்கியுடன், அழுக்கு சட்டையுடன், திகில் பிடித்த முகத்துடன், பயந்த சுபாவத்துடன், நடுக்கத்துடன், இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற கலக்கத்துடன், நம்மை காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் கோர்ட்டுக்கு அழைத்து வரப்படும் பொழுது அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. ஏனென்றால் இன்று நீ செய்த அந்த கர்மா தான் உன்னை இன்று சிறைக்கு அனுப்பியிருக்கிறது. நீ V3 ஆன்லைன் டிவி நிறுவனத்தில் மோசடி செய்தாய் என்று மட்டும்தான் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் நீயே வலியை வந்து சிக்கிக்கொண்டு, நீ ஒரு போலி டாக்டர், நீ ஒரு போலி குருஜி, நீ எல்லாமே போலி, நீ போலியாக இருந்துக்கிட்டு மற்றவங்கள மிரட்ட பார்த்தா உனக்கெல்லாம் ஒரு தகுதி கிடையாது. நீ எப்படி மக்களை மிரட்டுவ? இதில் ஒரு 50 பேருக்கு மேலே டாக்டர் பட்டம், போலி டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நீங்களாக போய் அந்த பட்டத்தை காவல்துறையிடமோ அரசிடமோ அதை திருப்ப ஒப்படைத்து விடுங்கள். இல்லை என்றால் அவர்களாக உங்களை தேடி வந்தாங்கன்னா நீங்களும் சிறைக்கு செல்வது உறுதியாகிவிடும். எனவே இது உங்களுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். ஏனென்றால் உங்கள் லிஸ்ட்டும் ரெடியாகி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னு அந்த டாக்டர், அந்த போலி டாக்டர் பட்டத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஏனென்றால் அவன் ஒரு போலி என்பதை நீங்கள் அறியாமல், ஒரு 420 என்பதை அறியாமல், ஒரு போகர், ஒரு சித்தர், ஒரு மகான், ஒரு நல்லவன், நம்மை காக்க வந்தவன் என்று நினைத்து கொண்டு நீங்கள் ஏமாந்திருக்கிறீர்கள். எனவே அதுக்கும் உங்கள்கிட்ட 30,000 ரூபா பணம் வாங்கிட்டான். அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டுக்கும் எல்லாவற்றிலையும் அவனுடைய திட்டமெல்லாம் பணம் 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 பணம். நீங்கள் அந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிற? ஜெயிலில் போய் அது நீ கழிதுங்க தான் செய்யணும். நீ இதில் வேறு பசி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்கிற. உனக்கெல்லாம் ஒரு தகுதி கிடையாது. நீ ஏமாந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்தா மட்டும்தான் நீ ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து, நிரந்தரமாக ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து தப்பிக்க முடியும். எனவே இது மை V3 ஆட்ஸ் நிறுவனத்துக்குள்ளே இப்போது இருக்கிற உறுப்பினர்கள், நீங்கள் உங்களுடைய ஐடி நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். தினமும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கேட்டால் நீங்கள் பணம் கட்டினதுக்கு ரசீது இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. இன்றைக்கி கூட என்னுடைய நண்பர் ஒருவர் விஜய் 61 என்ற ஐடி நம்பருடன் சிங்கநல்லூர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸுக்கு சென்று அதை சொல்லி இருக்கிறார். அவர்கிட்ட உனக்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை, தர முடியாதுன்னு திருப்பி அனுப்பியிருக்கிறீங்க. அவர் இப்பொழுது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராகி விட்டார். சரி, என் பேர் விஜயன். நான் V3 ஆன்லைனில் ஜாயின் பண்ணேன் 18,000 கொடுத்து. அப்போது ராஜசேகர் தான் மேனேஜராக இருந்தார். அவர் வாங்கிட்டு ரசீதெல்லாம் ஒன்றும் தரல. இப்போ போய் பணத்தை திருப்பி கேட்க போகிறேன். அங்கே சிங்கானூர் ஆஃபீஸில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சிங்கானூர் ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு அவங்க ரசீதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லி போட்டு, அப்போ மறுபடியும் இந்த மாதிரி லெட்டர் எழுதி இது ஐடி ஏதாச்சும் இருக்கா, ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரெக்கார்டே கொடுக்கல யாரும். இதே போல் ஒவ்வொருத்தராக அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியே வருவார்கள். அப்பொழுது உங்களுடைய நிலைமை இன்னும் சிக்கலாக மாறிவிடும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடு என்று உன்னிடத்தில் சொல்லுகிறோம். அதை கொடுக்கலைன்னா நீயும் சக்தி அனந்தனும் நிரந்தரமாக உள்ளே போயிடுவீங்க. இது மை V3 ஆட்ஸ் மக்களே, நீங்கள் உங்களுடைய ஐடி இருக்கக்கூடிய ப்ரூஃபை ரெக்கார்டு பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கும். இன்றைக்கி ஒரு 10 நாளைக்கே நீ இப்படி கலங்கி நிற்கிறிய, நாளைக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை பெற்றால் உன் நிலைமை என்ன? இப்பொழுதும் உனக்கு கடைசி எச்சரிக்கையாக சொல்கிறான். V3 ஆன்லைன் டிவி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ திருப்பி கொடுக்கவில்லை என்றால் இன்னும் 7 ஆண்டுகள் நீ சிறைக்கு செல்வது உறுதி. நீ தப்பித்துக்கொள்ள ஒரே வழி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்பி கொடுத்து விடு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.